First, welcome GATE 2025 Electrical Engineering Non-Technical Question. So, in the given figure, EF is coded as 30, HJ coded as 80. So, அப்படின்னா இதில் 1, 2 இந்த ரெண்டு ஆப்ஷனில் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா EF ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் லெட்டரில் 5 அண்டு 6th. ஸோ அப்போது 5, 6. இப்போ 5, 6க்கும் 30க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5, 6 ஆர் 30s. ஸோ 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 30s. இதே மாதிரி ஹெச்ஜே எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th அண்டு 10th. ஸோ அப்போ 8ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 80 கிடைக்குது. ஸோ அப்போ அந்த வேல தான் வந்து இது எல்லாமே வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எஃப்ஜி பாருங்கள். ஸோ எஃப் வந்து 6th லெட்டர், ஜி வந்து 7th லெட்டர். ஸோ இப்போ 6, 7 சார் 42. ஸோ 42 அது செகண்ட் ஆப்ஷன் வந்து 42 தான் கரெக்டு. ஸோ இப்போ இங்கே 42ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் சியில் இந்த இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, இஜி. ஸோ அதாவது 35 எப்படி கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஸோ இ வந்து 5th கேரக்டர் இன் இங்கிலீஷ், ஜி வந்து 7th. ஸோ 5, 7 சார் 35. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஸோ நமக்கு வந்து 42 ஆன்சர் கிடைச்சதை வச்சுட்டே நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் ஒரே ஒரு 42 மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் மோர் தென் 142 இருந்ததுன்னா நம்ம இந்த ஆப்ஷன் 1ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஸோ ஈஸி தான். நமக்கு டைம் போதுமான அளவு இருக்கும். ஸோ அதனால் அதையும் சேர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஜி அண்டு 42 இதுதான் வந்து சரியான விடை.